6 மாதங்களுக்கு பிறகு தலைமறைவு ஏற்பட்டால் இந்த விவகாரம் நீதித்துறை அமைப்புக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது இழப்பீடு, கடமைகள் மற்றும் நாடு திரும்புவதற்கான பொறுப்பை தீர்மானிக்கிறது. அதாவது 6 மாதத்துக்குள்ள நீங்க ஏஜென்டால பாஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த 6 மாதத்துக்குள்ள ஏஜென்ட் அவங்க கஃபீல் கொடுத்த டிக்கெட்டுக்குரிய காசும் கஃபீல் எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்களோ, அதாவது ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இனிமே வரப்போற பிரளயத்துக்கு யார் பொறுப்பு கூற போறாங்கன்னு தெரியல. தப்பி ஓடினா சோழி முடிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான தகவல். இப்போ ரீசெண்டாக அராப் டைம் பத்திரிகையில் வெளியாகின தகவலின் அடிப்படையில் வீட்டை விட்டு தப்பி ஓடினா என்ன நடக்கும் அதை பற்றின ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இதில் முதலாவதா என்ன சொல்றாங்கன்னா, குவைத்தில் தலைமறைவு குற்றச்சாட்டுகளா, உங்கள் சட்டப்பூர்வ உரிமைகளை இப்போதே தெரிந்து கொள்ளுங்கள். குவைத்துக்கு முதன்முறையாக வரும் பல வெளிநாட்டவர்களுக்கு உள்ளூர் தொழிலாளர்கள் சட்டங்களை பற்றி அறியாமை கடுமையான சட்ட சிக்கலுக்கு வழிவகுக்கும். மோசமான ஆலோசனையால் தவறாக வழிநடத்தப்படுவதாலோ அல்லது அதிக ஊதியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையினாலோ சில வெளிநாட்டினர் தங்கள் அசல் ஸ்பான்சர்களை மற்றவர்களுக்காக சட்டவிரோதமாக வேலை செய்ய கைவிட்டு பெரும்பாலும் அறியாமலேயே சட்டபூர்வமாக தப்பி ஓடியது என்று கருதப்படுவதை செய்கிறார்கள். மறுபுறம் அனைத்து தலைமறைவு வழக்குகளும் தொழிலாளியின் உண்மையான தவறுகளில் இருந்து உருவாகாது. சில நேரங்களில் சில நிறுவன உரிமையாளர்கள் அல்லது வெளிநாட்டவர் மேலாளர் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழியர்களை அச்சுறுத்துவதோ அல்லது பழிவாங்கவோ தவறான தலைமறைவு அறிக்கைகளை தாக்கல் செய்கிறார்கள். நான் அதான் எதிர்பார்த்தேன், என்னடா ஒரு பக்கமாவே பேசுறானுங்களோ என்ன. சிலர் உண்மைக்குமே வேணும்னே தலைமறைவு அப்படின்றது, அதாவது இன்ஹாஷ் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்றத போடுறதாவும் இதுல சுட்டி காட்டி இருக்கிறாங்க. விசா வர்த்தகத்தின் வளர்ந்து வரும் பிரச்சனை இன்னும் கவலைக்குரியது. அங்கு அனுமதிகளை விற்று பின்னர் சட்டவிரோத விற்பனைக்கான விசா ஒதுக்கீட்டை விடுவிக்க தீய எண்ணத்தில் தலைமறைவு வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள். தவறான தகவல் அல்லது சுரண்டல் காரணமாக தலைமறைவு வழக்குகள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஒரு வழக்கு எப்போதும் தாக்கல் செய்யப்படலாம். தொழிலாளர்கள் எவ்வாறு தங்களை தற்காத்து கொள்ளலாம் மற்றும் குவைத்தின் தொழிலாளர்கள் சட்டங்களின் கீழ் நீதியை பெறலாம் என்பது பற்றிய விரிவான சட்டத்தை விளக்க இந்த கட்டுரை வழங்குகிறது. இது இந்த ஆர்டிகல் அராப் டைம் பத்திரிகையிலையும் போட்டிருக்காங்க, அல்ராயுடைய பத்திரிகையிலையும் ஆன்லைன் வெப் பேஜில் போட்டிருக்கிறாங்க. இதுதான் மெயினான டாபிக். இது எதுக்குடா இவ்வளவு தூரம் பேசுகிற, எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாளிகள், புத்திஜீவிகள், அவசர கொடுக்கைகள் தாராளமாக போய் அதில் பார்த்துக்குங்க. சரியா? 3 நிமிஷத்துல விஷயத்த சொல்லிட்டேன். நீங்கள் போய் தாராளமாக மேலதிக விடயங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லைப்பா, நீயே சொல்லுப்பான்னு சொல்கிறவங்க ஸ்டே வித் மீ, தொடருங்க என்னோட. தலைமறைவு வழக்கை தாக்கல் செய்தல், சட்ட அதிகாரம் மற்றும் செயல்முறை. தனியார் துறை ஊழியர்கள் பிரிவு 18 குடியிருப்பு வைத்திருவுகள் ரெண்டுமே இருக்குது. காதிம் விசாவும் இருக்குது, ஷூன் விசாவும் இருக்குது. இதுல முதலாவது ஷூன் விசாவை பார்த்துடலாம். சட்ட அடிப்படை. குவைத் தொழிலாளர்கள் சட்டத்தின் கீழ் ஒரு தொழிலாளி தொடர்ந்து 7 நாட்கள் சரியான காரணமோ அல்லது முன் அனுமதியோ இல்லாமல் பணிக்கு திரும்ப தவறினால், அதாவது குறைந்தது ஒரு 7 நாளுக்குள்ள அவங்க மறுபடியும் வேலைக்கு வரல அப்படின்ற பட்சத்துல, அவங்க வேலைக்கு வரவே இல்லை, சரியான காரணமும் சப்மிட் பண்ணல, நான் ஏன் வேலைக்கு வரல அப்படின்றத அவங்க அப்டேட் பண்ணவும் இல்லை, அவங்க வேலைக்கு வரவும் இல்லை, அந்த பட்சத்தில் முதலாளியின் தலைமறைவு அறிக்கையை தாக்கல் செய்யலாம்.
அதாவது நீங்க பாஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை, 7 நாட்களா உங்களுடைய தகவலும் இல்லை, உங்களை பற்றின டீடைல்ஸும் இல்லை. அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய முதலாளி உங்களுக்கு எதிராக நீங்க தலைமறைவு, அதாவது இன்ஹாஷ் அப்படின்ற வழக்கு வந்து அவரால் தாக்கல் பண்ண முடியும். அடுத்தது புகார் அளிப்பதற்கான காலக்கெடு. தொழிலாளி அறிவிக்கப்படாமல் வந்த முதல் நாளில் இருந்து 15 நாட்களுக்குள் முதலாளி உள்துறை அமைச்சகத்திற்கு MOI மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அதிகாரப்பூர்வமாக இல்லாத தலைமறைவு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த இல்லாதது சட்டபூர்வமாக மறைமுகமான ராஜினாமா என்று பொருள் கொள்ளப்படுகிறது மற்றும் தலைமறைவு நடைமுறைகளை தொடங்க போதுமான காரணங்களை வழங்குகிறது. அதாவது நீங்க சொல்லாம கொள்ளாம நீங்க வந்து எக்ஸிட் ஆகினா அது வந்து உங்க மேல தவறு அப்படின்றத சுட்டி காட்டுது. அறிவிப்பு. இரண்டாவது அறிவிப்பு இடுகையில் குவைத் தொழிலாளர் சட்டத்தின் பிரிவு 49 குறிப்பிடப்பட்டுள்ளபடி இந்த விடயம் தீர்க்கப்படும் வரை தலைமறைவு அறிவிப்பின் நகலை பணியிடத்தில் ஒரு முக்கிய இடத்தில் காண்பிக்க முதலாளிக்கு கட்டாயம் உள்ளது. இந்த நடவடிக்கை உரிய செயல்முறை பராமரிக்கப்படுவதையும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஊழியருக்கு தெரிவிக்கப்படுவதையும் உறுதி செய்கிறது. அடுத்ததா பிரிவு 20 வீட்டு வேலையாட்கள். பிரிவு 20 குடியிருப்பு வைத்திருப்பவர்கள் தாக்கல் செய்யும் நடைமுறை. முதலாவது துவக்கம் வீட்டு பணிப்பெண் ஒருவர் அங்கீகரிக்கப்படாத முறையில் வெளியேறுவது குறித்து வீட்டு ஆதரவாளர்கள் 2 வாரங்களுக்குள் உள்துறை அமைச்சகத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அதாவது 2 வீக்ஸ் 14 நாட்களுக்குள்ள தொழிலாளர் ஒரு வேளை வெளியே போய் திரும்பி வரலன்னா அவங்க 2 வாரத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இன்ஹாஷ் அப்படின்ற கேஸ். வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் மற்றும் சிவில் ஐடி நகல் போன்ற துணை ஆவணங்களை இணைக்கப்பட வேண்டும். ஆட்சேர்ப்பு அலுவலக பொறுப்பு. வீட்டு பணியாளர், அதாவது ஏஜென்டுடைய 2வது பொறுப்பு என்னன்னா, வீட்டு பணியாளர் பணியமர்த்தப்பட்ட 6 மாதங்களுக்குள் தலைமறைவாகி விட்டால் ஆட்சேர்ப்பு செலவுகள் மற்றும் திரும்ப விமான டிக்கெட்டின் செலவு ஆகிய 2க்கும் முதலாளிக்கு திருப்பி செலுத்துவதற்கு ஆட்சேர்ப்பு அலுவலகம் பொறுப்பாகும். 6 மாதங்களுக்கு பிறகு தலைமறைவு ஏற்பட்டால் இந்த விவகாரம் நீதித்துறை அமைப்புக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது இழப்பீடு கடமைகள் மற்றும் நாடு திரும்புவதற்கான பொறுப்பை தீர்மானிக்கிறது. அதாவது 6 மாதத்துக்குள்ள நீங்க வந்து ஏஜென்டால வந்து பாஞ்சு போயிட்டீங்கன்னா அந்த 6 மாதத்துக்குள்ள ஏஜென்ட் வந்து அவங்க கஃபீல் கொடுத்த டிக்கெட்டுக்குரிய காசும் கஃபீல் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்களோ, அதாவது ஏஜென்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அதை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. அதனாலதான் ஏஜென்ட் வந்து என்ன காரணத்துக்காக ஏஜென்ட் வந்து உங்கள்ட்ட இப்ப நீங்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னா, நீங்க நாட்டை விட்டு போறீங்க, பாஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துக்கிட்டயோ இல்லை உங்கள்கிட்டயோ காசு கேட்கறாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா கஃபீலுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும். அடுத்தது தலைமறைவு சட்ட எச்சரிக்கை. மூன்றாவது தலைமறைவான வீட்டு பணியாளர்களை அடைக்கலம் கொடுப்பது அல்லது பணியமர்த்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது மற்றும் அபராதம் மற்றும் சட்ட வழக்கு தொடரப்படும். அதாவது வீட்டை விட்டு தப்பி ஓடின ஒருத்தருக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து உங்களோட ரூம்ல வச்சிருந்தாலோ, அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்தாலோ, மோக்கத்துக்கு போட்டாலோ அது அதை விட பெரிய சட்ட சிக்கல்களுக்கு ஏற்படுத்தும், உங்களை இட்டு செல்லும். தலைமறைவு வழக்கை எதிர்த்து போராடுதல் அல்லது நீக்குதல். தனியார் துறை ஊழியர் ஆரம்ப தாக்கல் மற்றும் போட்டி சாளரம். தலைமறைவு புகார் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மனித வளத்துக்கான பொது ஆணையகத்திடம் உங்களுடைய நிறுவனத்திடம் பதிவு செய்யப்பட்டு உள்துறை அமைச்சகத்திற்கு மாற்றப்படுவதற்கு முன்பு 90 நாட்கள் வரை நிர்வாக ரீதியாக செயலில் இருக்கும். அதாவது இப்ப நீங்க வந்து இன்னைக்கு பாஞ்சு போயிட்டீங்க, இது வந்து எத்தனாம் மாசம், 5ஆம் மாசம், 5ஆம் மாசம் பாஞ்சு போயிட்டீங்கன்னா 6ஆம் மாசம், 7ஆம் மாசம், 8ஆம் மாசம், ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் உங்களுடைய வழக்கு வந்து பேம்ல, அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர்ல நிலுவையில வச்சிருப்பாங்க. 90 நாட்களுக்குள்ள நிர்வாக ரீதியாக செயலில் இருக்கும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து பிடி வாரண்ட், அதாவது அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு மாறிடும். இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோமே, தேடப்பட்ட நபர்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள், தேடப்படும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க, அந்த மாதிரி வாண்டட் பர்சன் லிஸ்ட்ல உங்களுடைய பேரு மாறும்.
90 நாட்களுக்குள்ள நீங்க மறுபடியும் திருப்பி போய் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர்லேயே போய் பேசி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க, அதனால தான் நான் வெளியாகினேன் அப்படின்றது. வெளியேறின உடனே நீங்க போய் அங்க சொன்னாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்க தப்பி தவறி உங்களுடைய ரிஸ்க் உயிராபத்து ஏதாவது பிரச்சனைன்ற பட்சத்தில் நீங்க தப்பி ஓடிட்டீங்க, 1 வாரமோ 2 வாரமோ கழிச்சு சரி நீங்க தாராளமா போய் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர்ல, அதாவது ஷூன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணி இந்த பிரச்சனைகளை இருந்து நீங்க விடுதலையாகலாம். கம்ப்ளைண்ட்டை நீங்களும் அவங்களுக்கு எதிராக போட்டு 2 பேரிலையும் சமரசம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கு பிறகு ஒருவேளை உங்களுடைய பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா பேம் என்ன செய்வாங்க, உங்களுக்கு அதுக்குரிய நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தது 31 60 பணியாளர்கள் இன்னும் புகார் அளிக்கலாம். இதில் வெற்றி பெற்றால் அவர்கள் தங்கள் பாஸ்போர்ட்டை மீட்டெடுக்கலாம், குடியிருப்பு ரத்து செய்வதை நிறுத்தலாம் மற்றும் நாடு கடத்தப்படுவதை தடுக்கலாம். நான் சொன்னதுதான் சரியா? இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிக்கொள்ளலாம். பணியாளர்கள் பின்வருவன போன்று துணை ஆதாரங்களை வழங்க வேண்டும். மருத்துவ சான்றிதழ்கள், பயண ஆவணங்கள், முந்தைய ராஜினாமா அறிவிப்புகள், முதலாளியுடனான தொடர்பு பதிவுகள். விளங்குதா என்னன்னு? ரெக்கார்டிங்ஸ். நான் ஏன் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஏதாவது பேசும்போது ரெக்கார்ட் போட்டுக்கோங்க, ஏதாவது வாய்ஸ் வீடியோவை ரெக்கார்டாக வச்சுக்கோங்கன்னு. அது உங்களுக்கு செல்லுபடி ஆகும். ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ், உங்கள் முதலாளி உங்களுக்கு அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். இது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் பார்த்தீங்கன்னா பேம் வந்து இதை ஃபுல்லாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாகவே நான் வந்து அராப் டைமில் இருக்குன்னு சொல்லிட்டேன். தாராளமாக வேண்டியவங்க இதை போய் பார்த்து பயனடைஞ்சு கொள்ளலாம். இதுல அடுத்த கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தனியார் துறை 90 நாட்கள் சட்டப்பூர்வ பதிவு. அடுத்தது உரிமைகளை பாதுகாக்கப்படும், தடுக்கலாம். குழு மதிப்பாய்வு. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மதிப்பாய்வு குழு உரிமை கோரலின் சட்டப்பூர்வ தன்மையை மதிப்பிடும். முதலாளி வழக்கை நீக்க மறுத்தால் அது பொதுவாக பின்வருமாறு இருக்கும் வரை அப்படியே இருக்கும். தொழிலாளி விலக்கு வகைகளின் கீழ் வருகிறார். குவைத் குடிமகனின் மனைவி, செல்லுபடியாகும் ஆவணங்களை கொண்ட பாலஸ்தீன நாட்டினர், நீதித்துறை தீர்ப்புகள் சம்பந்தப்பட்ட வழக்குகள், குடும்ப வீசாக்களுக்கு மாற விரும்பும் விண்ணப்பதாரர்கள். இதாவது இந்த நான் சொன்ன கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்களுடைய வழக்குகள் வந்து அப்படியே இருக்கும். இந்த வேறு நாட்டு திருமணம் முடிச்சு வந்தவங்க, குடும்ப வீசாக்கு மாற இருக்கிறவங்க, குவைத் குடிமகனின் மனைவியா இருக்கிறவங்க, இவங்களுடைய அந்த கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கும். தொழிலாளர்களுக்கு அப்படி இல்லை. 90 நாட்களுக்கு பிறகு இந்த வழக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு மாற்றப்படுகிறது. இதன் விளைவாக வதிவிட ரத்து, நாடு கடத்தல் உத்தரவுகள், குவைத்துக்குள் மீண்டும் நுழைவதை தடுக்கும் கருப்பு பட்டியல் நிலை. அதாவது இதுக்கு பிறகு நீங்க குவைத்துக்குள்ளே வர முடியாது, பிளாக் லிஸ்ட்ல போடப்படுவீங்க, ஃபிங்கர் வைக்கப்படுவீங்க, நாடு கடத்தப்படுவீங்க. 90 நாட்களுக்குள்ள நீங்க இந்த நடைமுறைகள் செயல்படுத்தலாட்டி ஷூன் விசாவில் இருக்கிறவங்க. நீக்குவதற்கான குழு அதிகாரம் கூட்டு மதிப்பாய்வு. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மற்றும் MOI குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் மனிதவளத்துக்கான பொது ஆணையகத்தின் கூட்டுக்குழு தலைமறைவு வழக்கை தள்ளுபடி செய்யலாம். எப்படி நீங்க அதை அதிகாரப்பூர்வமா உங்களுடைய பக்கம் இருக்கிற நியாயத்தை வாய்ஸ் ரெக்கார்ட் அது இது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே அவங்க கேன்சல் பண்ணலாம். முதலாளி புகாரை திரும்ப பெற்று விசாவை புதுப்பிக்க அல்லது மாற்ற ஒப்புக்கொள்கிறார். அறிக்கை தீங்கிழைக்கும் மோசடியான அல்லது பிழையாக தாக்கல் செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது எனில் எகாமா விசா பரிமாற்ற செயல்பாட்டின் போது முதலாளி பங்கு மற்றும் ஆன்லைன் தீர்வு. முதலாளி மனிதவளத்துக்கான பொது ஆணையகத்தின் மின்தளம் மூலம் பணி நீக்க நடைமுறைகளை தொடங்கலாம். ஆனால் உண்மையான பணி நீக்கத்திற்கு பெரும்பாலும் நேரில் ஒத்துழைப்பு மற்றும் தரப்பினரிடையே தீர்வு தேவைப்படுகிறது. தடுப்பு ஆலோசனை. ஊழியர்கள் எழுத்துப்பூர்வமாக ராஜினாமா செய்யுங்கள். ஆவண அவசர இலைகள். துஷ்பிரயோகம் அல்லது நிலுவைத் தொகையை செலுத்தாத பட்சத்தில் தொழிலாளர்கள் புகார்களை உடனடியாக பதிவு செய்யவும். உங்களுக்கான சம்பளம் கொடுக்கல, உங்களை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க, உங்களை வந்து சைன் வைக்க சொல்றாங்க ஃபோர்ஸ் பண்ணி, அப்படின்ற பட்சத்தில் நீங்க உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க.
இது பழிவாங்கும் தலைமறைவு கூற்றுகளில் இருந்து பாதுகாப்பை உறுதி செய்கிறது. அதாவது நீங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தப்பி ஓடிட்டாங்க, பாஞ்சு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றதுல இருந்து உங்களை பாதுகாக்கும். ஓகே, அவ்வளவுதான் ஷூன் விசாக்கான நடைமுறை. வீட்டு வேலையாட்கள் பணி நீக்க நடைமுறை. முதலாளியால் புகார் அளித்தல், அடுத்ததாக தாக்கல் செய்தல். ஸ்பான்சர் குடிமக்கள் சேவை மையங்கள் வழியாக MOI-யில் ஒரு இல்லாத அறிக்கையை தாக்கல் செய்கிறார். தகராறு தீர்க்கும் பாதை. இவ்வழக்கு சர்ச்சைக்குரியதாக இருந்தால் அதை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தில் உள்ள அமாலா மன்சிலியா வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு ஒழுங்குமுறை துறைக்கு பரிந்துரைக்க வேண்டும். ஆட்சேர்ப்பு அலுவலகத்தால் திரும்பி செலுத்துதல். 6 மாதங்களுக்குள் தலைமறைவாகிவிட்டால் தொடர்புடைய செலவுகளுக்கு ஆட்சேர்ப்பு அலுவலகமே பொறுப்பாகும். நீதித்துறை அதிகரிப்பு. வேலைவாய்ப்பு 6 மாதங்களுக்கு மேல் இருந்தால் அல்லது ஸ்பான்சர்ஷிப் காலாவதியானால் சட்ட மோதல்கள் நீதித்துறையால் கையாளப்படும். தலைமறைவு நீக்கம். வழக்கை நீக்கலாம் முதலாளியின் ஒப்புதலுடன். காதிம் வீசா நல்லா கேட்டுக்கோங்க. பழைய கஃபீல்ட ஸ்பான்சர்ட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான். உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னா நீங்க வழக்கு தாக்கல் பண்ண அது உங்களுக்கு சாதகமா அவர் ஸ்பான்சர் தேவையே இல்லையோ அவரை வர சொல்லிட்டு, இல்லைன்னா அவரை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு வேற டீட்டெயில்ஸ் ஏதாவது வேற கஃபீலுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தருவாங்க அமாலா மன்சிலியாவால. ஆனா அதே உங்களுடைய கஃபீல் போட்ட கேஸுக்கு உங்களுக்கு எகென்ஸ்டா அவர் போட்டிருக்கிற கேஸுக்கு உங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லை, கஃபீலுக்கு எதிராக நீங்க வழக்கு தாக்கல் பண்ண. அப்படி இருக்கிற பட்சத்துல கஃபீல் நிச்சயமா விருப்பப்படணும் உங்களுக்கு ரிலீஸ் தரத்துக்கு. வழக்கை நீக்கலாம் முதலாளியின் ஒப்புதலுடன் நீதிமன்ற தீர்ப்பு மூலம் தொழிலாளி சிறப்பு விலக்குகளின் கீழ் தகுதி பெற்றிருந்தால். குவைத்தில் தொழிலாளர் சட்டம் வேலையில் இல்லாத தப்பியோடியது தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாக முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் இருவருக்கும் கட்டமைக்கப்பட்ட செயல்முறைகளை வழங்குகிறது. முதலாளிகள் அத்தகைய அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான உரிமைகளையும் வரையறுத்துள்ள நிலையில் ஊழியர்கள் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கு உரிய செயல்முறை மற்றும் சட்ட உதவிக்கான வழிகள் வழங்கப்படுகின்றன. குவைத்தின் தொழிலாளர் மற்றும் வதிவிட கட்டமைப்பின் கீழ் ஒருவரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு உடனடி நடவடிக்கை ஆவணங்கள் அனைத்துமே உடனடியாக பெற்றுக் கொடுக்கப்படும். ஊழியர்கள் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கு உரிய செயல்முறை மற்றும் சட்ட உதவிக்கான வழிகள் வழங்கப்படுகின்றன. குவைத்தில் தொழிலாளர் மற்றும் வதிவிட கட்டமைப்பின் கீழ் ஒருவரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு உடனடி நடவடிக்கை ஆவணங்கள் மற்றும் சட்ட பிரதிநிதித்துவம் மிக முக்கியமானவை. மேலும் சட்ட தொடர்பான சிக்கல்கள் குவைத்துடைய அனைத்து சட்ட பிரிவுகளும் உள்ளடக்கிய குவைத்துடைய தொழிலாளர் திணைக்களம் இதை உறுதி செய்கிறது. இவ்வளவுதான் ஆர்டிக்கல் முடிஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான விடயம், சில முக்கியமான விடயங்கள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வீட்டை விட்டு அதுதான் அவங்க மெயினாவே சொல்றாங்க, நீங்க வீட்டை விட்டு தப்பி ஓட போறீங்கன்னா, நீங்க தப்பி ஓட போறீங்கன்னா அதுக்கான காரணம், உண்மையான காரணம் என்ன அப்படின்றத நீங்க நிச்சயமா சமர்ப்பிக்கணும். உங்கள்ட்ட எவிடன்ஸாவது இருக்கணும். நீங்க தப்பி ஓட போறீங்கன்னா அதுக்குரிய எவிடன்ஸாவது உங்க கையில இருக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிக்கல் இது, சரியா? நீங்க தப்பி ஓடுறதா இருந்தா 1 minute, நான் இது சிங்கள லாங்குவேஜுக்கு மாத்திட்டு வரேன். அடுத்தது சிங்கள வீடியோ ரெடி பண்ணணும். சரி, ஓகே. இதை பாத்தீங்கன்னா இப்போ நான் சிங்கள மொழியில மாத்திருக்கிறேன். இதை சிங்கள மொழியில திருப்பி அடுத்ததான் செய்யணும். சரி, இப்போ டேபை வச்சுட்டு நீங்க ஒருவேளை சட்ட சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால், நிச்சயமா நீங்க உங்கள்ட்ட ஆதாரத்தோட வெளியாகணும். இப்ப சாதாரணமா சிலர் உங்களுக்கே தெரியும், சிலர் வேணுமெண்டு அந்த ஃபர்ஸ்ட் கே ஆர்டிக்கல்ல போட்டிருந்துச்சு இல்லையா, அதிக சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு தப்பி ஓடுறவங்க இருக்கிறாங்க. காதலன் கூப்பிட்டதால தப்பி ஓடுறவங்க இருக்கிறாங்க.
காதலன் கூப்பிட்டாருன்றதுல தப்பி ஓடுறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் சிலர் வந்து இப்போ இந்த சில லூசுங்க மோக்கத்துக்கு போகிறதுங்க நிறைய பேர் ஆக்களை இந்த மாதிரி தான் நான் வெளியில் இருக்கிறேன், சொர்க்கத்தில் இருக்கிற சொர்க்கம்னா என்னன்றதை நீ வந்து பாரு, சொர்க்கமே என்றாலும் வெளியில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் போலாகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போன பிறகுதான் உங்களுக்கு தெரியும் நரகம்னா இதுதான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் இருக்கும் வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்தீங்க, வீட்டுக்கு பணம் அனுப்பினீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸ்பான்சர் பார்த்துருப்பாரு. ஆனால் வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டீங்கன்னா உங்கள் சோழி முடிஞ்சது, அவ்வளவுதான். அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு பாயாதீங்க. அப்படியே நீங்கள் பாய வேண்டிய சூழல் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தப்பி ஓடினீங்கன்னாலும் அதுக்குரிய ஆதாரத்தோட நீங்கள் நிரூபணமாக்கினீங்கன்னா உங்களுக்கு சட்டம் உதவி செய்யும். நிச்சயமாக சட்டம் உதவி செய்யும். அதையும் அவங்க சொல்லித்தாங்க. நீங்கள் ஒரு வேளை தப்பி ஓடிட்டீங்க 90 நாள் காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை நான் சொன்னாங்க, 1 மினிட் சரியாகவே பார்த்து சொல்லிக்கிறேன். காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஆமா 60 நாள் 2 மாதங்களுக்குள்ள காதிம் வீசாவில் இருக்கிறவங்க இல்லப்பா 2 மாசம் இல்லை, சாரி 14 நாள் 2 வாரத்துக்குள்ள ஸ்பான்சர் 2 வாரத்துக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணணும் எம்ஓஐக்கு. அந்த 2 வாரத்துக்குள்ளேயே நீங்களும் எம்பசிக்கோ அல்லது ஏஜென்ட்டுக்கோ ஏதாவது ஒன்றுக்கு போய் உங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். ஆனால் ஷோன் வீசாவில் இருக்கிறவங்களுக்கு 90 நாள் இவங்க போடக்கூடிய கேஸ் வந்து 90 நாளைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், மனித வளத்துக்கான பொது ஆணையத்தில் தான் இருக்கும். 90 நாளைக்கு அப்புறமா தான் சட்ட ரீதியாக அவங்க எம்ஓஐக்கு மாற்றுவாங்க. அந்த 90 நாளைக்குள்ள நீங்கள் இப்போ கம்பெனிலேருந்து வெளியாகி 90 நாள், அதாவது 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் போய் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர், அதாவது மனித வளத்துக்கான பொது ஆணையகம் ஷூனில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த பிரச்சனையை கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் தப்பிச்சிடலாம், இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பிடிவாரண்டு விதிக்கப்படும். அதே மாதிரி கைது செய்யறதுக்குரியான வாய்ப்பும் இருக்குது. அதே போல் காதிம் வீசாவில் இருக்கிறவங்க 14 நாள் காதிம் வீசா டிரைவராக இருக்கலாம், ஹத்தாமாவாக இருக்கலாம், 14 நாட்களுக்குள்ள உங்களுக்கு எதிராக ஏதாவது அவங்களுக்கு எதிரான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதோட போய் நீங்கள் எம்பசியில் சப்மிட் ஆகினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மனித வளத்துக்கான ஆணையத்தின் ஊடாக நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சட்டம் நம்மளுக்கான உரிமைகளை சரியாக வழங்கி இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை நாம் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, அந்த சட்டங்களோட இணைந்து செயல்படுறதும் இல்லை. விளங்குதா? அதுதான் முக்கியமான பிரச்சனை. அதால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து தவிர்த்துக்கோங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சட்ட ரீதியாக ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நிலைமை இந்த நாட்டில் நல்ல உதவிகள் கிடைக்கும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.